பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் கூடுதலாக பேருந்துகள் இயக்கப்படும் தமிழக அரசு சார்பாக அறிவிச்சிருக்காங்க. எந்தெந்த பகுதிகளில் இருந்து எவ்வளவு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது என்பது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியில விரிவாக பார்க்கலாம். தீபாவளி, பொங்கல் உள்ளிட்ட பண்டிகை நாட்கள்ல பெருநகரங்கள்ல வேலை பார்க்கும் மக்கள் பண்டிகைகளை குடும்பத்தோடு கொண்டாட சொந்த ஊர்களுக்கு செல்வது வழக்கமான ஒரு விஷயம்தான். சென்னையிலிருந்து அதிக அளவு மக்கள் பயணம் செய்வதால ஆண்டுதோறும் பண்டிகை காலகட்டங்கள்ல தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சிறப்பு பேருந்துகளை இயக்கிட்டு வராங்க. வருகின்ற ஜனவரி 15ஆம் தேதி தமிழகம் முழுவதும் பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட இருக்கு. இதனை முன்னிட்டு தான் நேற்று 9 நள்ளிரவு முதல் வழக்கமாக இயக்கப்படும் 2092 பேருந்துகள் உட்பட கூடுதலாக 614 சிறப்பு அரசு பேருந்துகளும் இயக்கப்பட இருக்கு. இதுவரை சென்னையிலிருந்து 1,16,977 பயணிகள் முன்பதிவு செய்து பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. இந்த சிறப்பு பேருந்துகள் இயக்குவது குறித்து அறிக்கையும் வெளியிட்டிருக்காங்க. அதுல இதுவரை 2706 கூடுதல் பேருந்துகளை இயக்க உள்ளதாகவும், இன்னும் தேவைப்பட்டால் அதற்கேற்ப கூடுதலாக பேருந்துகள் தொடர்ந்து இயக்கப்படும் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் சொந்த ஊர்களுக்கு செல்ல தனியார் பேருந்துகளை புக் செய்தால் 2500 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படுது. புதுச்சேரி, கடலூர், சிதம்பரம், திருச்சி, மதுரை, தூத்துக்குடி, செங்கோட்டை, திருநெல்வேலி, சேலம், கோயம்புத்தூர், கும்பகோணம் மற்றும் தஞ்சாவூர் மார்க்கமாக செல்லக்கூடிய பேருந்துகள் அனைத்தும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட இருக்கு. திருவண்ணாமலை, வந்தவாசி, போலூர் வழியாக செல்லக்கூடிய பேருந்துகள் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் கிளாம்பாக்கம் மாநகர பேருந்து நிலையத்திலிருந்து புறப்படும். கிழக்கு கடற்கரை சாலையிலிருந்து காஞ்சிபுரம், வேலூர், பெங்களூரு மற்றும் திருத்தணி மார்க்கமாக செல்லக்கூடிய பேருந்துகள் கோயம்பேட்டிலிருந்து புறப்படும். மேலும் பொதுமக்கள் கிளாம்பாக்கம் செல்ல ஏதுவாக மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் கோயம்பேட்டிலிருந்து இணைப்பு பேருந்துகள் 24 மணி நேரமும் இயக்கப்படும் தெரிய வந்திருக்கு.